அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் 3 சவரனில் நகை வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ ரூபாய் இருந்தால் 3 சவரனில் நகை வாங்கலாம் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு 4 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஒன்று, தங்கத்துடைய விலை. இது ஒவ்வொரு நாளும் மாறும் இல்லையா? நான் உதாரணமாக 1 கிராம் 5875ன்னு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நேற்றைய தங்கத்துடைய விலை. அடுத்ததாக செய்கூலி பார்த்திங்கன்னா 500 ரூபாய் எடுத்திருக்கேன். 3 சவரனுக்கு பார்த்திங்கன்னா 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் போடுவாங்க. நம்ம குறைச்சி பேசி கேட்டோன்னா கண்டிப்பாக வந்து 500 ருபீஸ் வந்து செய்கூலி போடுவாங்க. அடுத்ததாக சேதாரம் பார்த்திங்கன்னா 10% எடுத்திருக்கேன். 3 சவரன் நகைக்கு 10% சேதாரம் அப்படிங்கிறது சரியான அளவு. சில கடைகளில் வந்து 12%, 15% அந்த மாதிரிலாம் போடுவாங்க. நீங்கள் குறைச்சி பேசி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக 10%த்தில் போடுவாங்க. இதே வந்து கிராமில் சொல்கிறாங்க அப்படின்னா 2லேருந்து 2.5 கிராம் வரைக்கும் வந்து சேதாரம் போடுறது ஒரு சரியான அளவாக இருக்கும். அடுத்ததாக ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 3%. இது வந்து எந்த கடையிலையுமே மாறாது, எல்லா இடத்துலையுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ கேல்குலேஷன் எப்படி போடுறது அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ 3 சவரன் நகை அப்படிங்கிறது எத்தனை கிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 கிராம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், சவரனை எப்படி கிராமாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கேல்குலேஷனுக்குள்ளே போகலாம். தங்கத்துடைய விலை வந்து 1 கிராம் எவ்வளோன்னு தெரியும். நம்ம வாங்க போகிறது 24 கிராம். ஸோ 24 கிராம் எவ்வளோ ரூபாய்ன்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணணும்னா 1 கிராம் தங்கத்துடைய விலை இருக்கு இல்லையா, 5875 இன்ட்டு நம்ம எத்தனை கிராம் வாங்க போகிறோம், 24 இல்லையா? ஸோ இன்ட்டு 24, 5875 இன்ட்டு 24 போட்டால் உங்களுக்கு எவ்வளோ வரும்? 1,41,000 ரூபாய் வரும். இதுதான் வந்து தங்கத்துடைய விலை. அடுத்ததாக நம்ம சேதாரம் எவ்வளோ ரூபாய் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 10%ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரூபாயில் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கேல்குலேட் பண்ணோம் இல்லையா, தங்கத்துடைய விலை 1,41,000. அதை வந்து உங்கள் கேல்குலேட்டரில் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. 1,41,000 இன்டூ சேதாரம் எவ்வளவு? 10%. அப்போ 10 போட்டு சதவீதம் சிம்பிள் போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ வருது? 14,100 ரூபாய் வருது இல்லையா? இதுதான் வந்து சேதாரத்துக்கான அமௌண்ட்டு. அடுத்ததாக நம்ம ஜிஎஸ்டி எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு தங்கத்துடைய விலை ப்ளஸ் செய்கூலி ப்ளஸ் சேதாரம் இது 3 ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஜிஎஸ்டியை வந்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரூபாய் ஜிஎஸ்டி வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ முதல்ல இந்த 3 ரேட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். தங்கத்துடைய விலை என்ன? 1,41,000 ரூபாய் ப்ளஸ் செய்கூலி எவ்வளவு? 500 இல்லையா? ஸோ 500 ப்ளஸ் சேதாரம் எவ்வளவு? 14,100 ரூபாய் இல்லையா? ஸோ 14,100 இன்டூ ஜிஎஸ்டி வந்து 3%. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது 3 மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நம்ம ஜிஎஸ்டியோட மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் கேல்குலேட்டரில் 1,41,000 ப்ளஸ் 500 ப்ளஸ் 14,100 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ வருது? 1,55,200 ரூபாய் வருது இல்லையா? இது கூட இன்டூ போட்டு 3 போட்டு சதவீதம் சிம்பிள் போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது? 4,668 ரூபாய். ஸோ வந்து இதுதான் வந்து ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட்டு. 3 சவரன் நகைக்கு மொத்தமாக நம்ம எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணோம்னா, இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, தங்கத்துடைய விலை, செய்கூலி, அதுக்கப்புறம் சேதாரம், ஜிஎஸ்டி இது 4ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா மொத்தமாக எவ்வளோ ரூபாய் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ வந்து முதல்ல தங்கத்துடைய விலை எவ்வளோ ரூபாய்? 1,41,000 ப்ளஸ் அடுத்ததாக சேதாரம் பார்த்திங்கன்னா 14,100 ப்ளஸ் செய்கூலி 500 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து 4,668. இது 4ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வருது? 1,60,268 ரூபாய் வருது. இதுதான் வந்து நீங்கள் மொத்தமாக 3 சவரன் நகைக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. இப்போ நீங்கள் வந்து 3 சவரனில் நகை வாங்கணும் அப்படின்னா 1,60,268 ரூபாய் இருந்ததுன்னா நீங்கள் 3 சவரனில் நகை வாங்கலாம். ஸோ வந்து இது வந்து நீங்கள் எந்த கடையில் வாங்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நான் உதாரணமாக எடுத்திருக்க அந்த 1 கிராம் விலை பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ரேட்டு. ஸோ நீங்கள் இன்றைக்கி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 50-100 ரூபாய் தான் டிஃப்ரென்ஸ் வரும். செய்கூலி அண்ட் சேதாரம் இது ரெண்டையும் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு பேசி கடைகளில் குறைச்சி வாங்குகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து மாறும். இப்போ நிறைய கடைகளில் பார்த்திங்கன்னா செய்கூலி வந்து நான் 500 ரூபாய் போட்டிருக்கேன். ஸோ 500 ரூபாய்க்கும் வந்து நம்ம 3 சவரன் நகை வந்து செய்கூலி போட்டு வாங்க முடியும். ஆனால் நிறைய கடைகளில் பார்த்திங்கன்னா 1000 ரூபாய், 1,200 ரூபாய் அந்த மாதிரி 1000 ரூபாய்க்கு மேலே வந்து போடுறாங்க. ஸோ வந்து இந்த செய்கூலியாக இருக்கட்டும், சேதாரமாக இருக்கட்டும், இது வந்து குறைச்சி பேசி வாங்குறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அண்ட் சேதாரம் பார்த்திங்கன்னா நிறைய கடைகளில்
குறைக்கவே மாட்டாங்க. நம்ம பேசினாலும் குறைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கடைகள்ல நம்ம வாங்காம இருக்கதே வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ சேதாரம் அப்படிங்கிறது 10% அப்படிங்கிறது கரெக்டான அளவு. நிறைய கடையில பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கடைகள்ல 16%, 18% அந்த மாரிலாம் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சேதாரம் சொல்றாங்க அப்படின்னா, அந்த கடையில வந்து வாங்கவே வேண்டாம். நிறைய சின்ன சின்ன கடைகள் வந்து நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கம்மியா போடுறாங்க அப்படின்னு. நானுமே வந்து ஸ்டார்ட்டிங்கில வந்து பண்ண பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கடைகள் நல்ல எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, இந்த கடையில நகை வாங்கினா நல்லாயிருக்கும், அந்த கடையில நகை வாங்கினா நல்லாயிருக்கும்னு. அது மாதிரி நான் கேட்டுட்டு நான் நிறைய கடையில போய் வாங்கி என்ன பெரிய கடைகள்லலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுறதுக்கு அவ்வளோவா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டாங்க. அண்ட் புதுசா இருக்கும் இல்லையா கடைகள், அதாவது பேர் வந்து ரொம்ப பெருசா இருக்காது. பட் புதுசா ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓரளவுக்கு நல்ல கடையா இருக்கும். இல்ல சின்ன கடையா இருக்கும். அந்த மாரி நெறைய கடை வந்து உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற எல்லா கோல்டு ஷாப்புமே போய் பாருங்க. அப்பதான் வந்து நமக்கு தெரியும் எந்த ஷாப்ல வந்து கம்மியா வேஸ்டேஜ் போடுறாங்க, கம்மியா செய்கூலி போடுறாங்க அப்படிங்கிறது. இது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டி வந்து சில கடைகள்ல வந்து ஜிஎஸ்டி இல்லாம தராங்க. நம்ம கேஷா குடுக்குறோம் அப்படின்னா, ஜிஎஸ்டி போடாமலும் குடுக்குறாங்க. அந்த மாரிலாம் ஒரு கடைய நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 2000, 3000க்கு மேலேயே வந்து உங்களுக்கு லாபம் வரும். அதுக்கும் 3 சவரன்லாம் வாங்குறீங்கன்னா, ரூ. 5000 கிட்ட வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி சேவ் ஆகும். அண்ட் இந்த வேஸ்டேஜ், செய்கூலி இதெல்லாம் வந்து கம்மி பண்ணி பேசி வாங்குனீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு ரூ. 6000 கிட்ட நீங்க மத்த கடைகள கம்பேர் பண்ணும்போது கம்மியா வாங்கலாம். நெறைய கோல்ட் ஷாப்ல பார்த்தீங்கன்னா, நம்மள பயங்கரமா கன்வின்ஸ் பண்ணுவாங்க. நமக்கு பிடிக்காத டிசைன வாங்க வைப்பாங்க. நம்ம வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணி பேசிட்டு இருப்போம். செய்கூலி கம்மி பண்ணுங்கன்னு பேசிட்டு இருப்போம். என்ன இது கூட தரமாட்டீங்களா? இவ்வளோ தானே, நான் கம்மியா தானே போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அதே மாரி டிசைன்ஸ் பெருசா எடுத்து காட்டாம ஒரு 4, 5 டிசைன் எடுத்து காட்டி, இதுவே நல்லா தானே இருக்கு, இது உங்களுக்கு நல்லா இருக்கு, இத எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப ரொம்ப கன்வின்ஸ் பண்ற மாரி பேசுவாங்க. நமக்கும் வந்து சில கடைகள்ல வந்து அவங்க பேசுறதுக்கு எதிரா பேச முடியாது. ஏதோ பிரஸ்டீஜ் இஷ்யூ மாரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால கன்வின்ஸ் பண்ற மாதிரியான ஷாப்ஸ்ல வந்து போய் வாங்க வேண்டாம். நம்ம பேசுறதையும் கொஞ்சம் காது குடுத்து கேட்குற மாதிரியான ஷாப்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா, நமக்கும் ப்ராஃபிட் அதிகம், அவங்களுக்கும் ப்ராஃபிட் அதிகம். கோல்டு ரிலேட்டடா நிறையா வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேஸ்டேஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும். சில கடைகள்ல வேஸ்டேஜ் வந்து பெர்சன்டேஜ்ல போடாம கிராம், மில்லிகிராம் அந்த மாரிலாம் போடுவாங்க. அமௌண்ட்ல கூட போடுவாங்க. அப்படி இருந்ததுன்னா எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு தனியா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் செய்கூலி எப்படி கால்குலேட் பண்ணணும், தங்கத்தோடைய ரேட் எப்படி கால்குலேட் பண்ணணும், எப்படி பார்கெயின் பண்ணி வாங்கணும், எப்படி குறைச்சி பேசி வாங்கணும், நமக்கு வந்து ஒரு 4000, 5000 வந்து பவனுக்கு லாபம் வரணும் அப்படின்னா, அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி நிறைய கோல்டு ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதெல்லாம் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.